பரமானந்தம் கட்டை கட்டான் ஈரணிந்து காவியுடைய மேல் தரித்து காவியுடைய மேல் தரித்து அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா என்று அந்த அரணாரி மனதிலா எண்ணி
இந்த அறிஞ்சவைக்கு நான் வந்திருக்கிறேனே. நான் யார்? எமது பெயர் என்ன? யாரு தெரியுமா என்ன உனக்கு? உங்களுடைய பெயர் என்ன? மாதவா. சாமி. என் பெயர் என்ன திருமணம் தெரியுமா? என்னங்க பெயர்? நண்பா. சாமி. பங்குனி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை என்று உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்த என் பெயர் அசரீர் வைத்த முதல் பெயர் பங்குனா என்ற வாழ்த்தி வாசல் என்று சொல்லலாம். கேன கூலியா இருந்தா கேர வச்சு புண்ணியா மத்தியான நாடகம்டா அப்படி ஆனால் அழகுமன் அர்ஜுனன்னா எப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவர், எப்பேற்பட்ட மன்னரு. அவருடைய அழகை பார்த்தா கூட அக்கா தங்கச்சி கூட ஒரு நாளைக்கு பார்க்கணும்னு நினைப்பாங்க. இல்லாத பெண்கள் கூட அவர் மேல ஆசைப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஆணழக ஆட்டுக்கு பட்டிப்பாடல கட்டுமா அதை எடுத்து பின்னால கட்டிக்கிட்டு தலைமுடி சன்னியாசி ஆட்டம் சாமியார் ஆட்டம் வந்துட்டு அர்ஜுன மன்னன்னா எங்களை கேப்ப பார்த்தா கணபூஜி மாதிரி சம்போ மகாதேவா அர்ஜுன மன்னன்னா இந்த ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் எப்படி இருப்பாரு என்னன்னு. 32 லட்சம் பார்த்திப அர்ஜுனன் எங்க பட்டி பாடல கட்டிட்டு இப்படி சாமியார் கோலத்துல வந்திருக்கிறிய நீ எங்க? 32 லட்சம் பார்த்திபன் அர்ஜுனன் எங்கே? பார் உலகிலே சன்னியாசி கோலத்தோடு வந்திருப்ப நீ எங்க? அழகை பற்றி பேசுகிறாயா? காவலா அர்ஜுனன் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டாயா? காண முடியாது. மாதவா அர்ஜுனனுடைய வரலாறு பற்றி சொன்னால் அர்ஜுனுடைய வரலாறு உலகம் எங்கும் அறியலாம். வரலாறு சொன்னா மட்டும் கேன புண்ட நான் நம்பிடுவேனா? சிவசிவா சிவசிவ சம்போ மகாதேவா எல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவான். என்ன சொல்ற? கொஞ்சம் பொருசாமி என்ன பாத்துறாதா? கொஞ்ச நாளுக்கு நான் பூமியில் இருக்கலான்னு இருக்கிறேன். கேசவாகுணன் நற்குணன் பற்குணன் வில்லாளி விவாசி தனஞ்சயன் சிற்றினன் சுவேதவாகுணன் தஜகிரி வேந்தன் பார்த்திபார்ஜுனன் பாருலகிலே பல்லிலே பரசிவினை பாதத்திலே செந்தாமரை தோளிலே துளசி மாலை தொப்பிலே அமிர்த சாவிலே நட்சத்திரம் கண்ணிலே நயன பார்வை காதுகளிலே குண்டலம் காதுல காதுகளிலே குண்டலம் முன்னழகி பின்னழகி 32 தானலகு கொண்ட தீவார் அர்ஜுனன் என்று சொல்கிறாயே, யாருடைய உன்னை எப்படி அர்ஜுனன் என்று ஒப்புக்கொள்வது? எப்படி நான் நம்புறது? அப்படி என்று கேட்கிறாயா? ஆமா சாமி. என் வரலாறை பற்றி சொல்றேன். சொன்னவுடன் தெரிந்து கொண்டு பிறகு என்னை நம்புவது நம்பாது உன்னுடைய இஷ்டமாகும். ஆமா சரி வரலாறு சொல்லுங்க, அப்புறம் நான் பாத்துக்கிறேன் உங்களை. குரு நாட குருவோ நம
என்னதான் சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை வரல. என்னன்னா சொல்லு எங்க ஊர்ல ஒரு சமூகம் பண்ணிட்டு போன பிச்சை எடுக்க வந்த சாமியார் மாதிரி அந்த சாமியார் இருக்கிறாரு. ஆமா, என்ன சொல்ற? அந்த சாமியார் மாதிரி அந்த சாமியார் இருக்கிறாரு. எப்படி சொல்றாரு? எங்க ஊருக்கு பிச்சை எடுக்க வந்தாரு ஒரு சாமியார். சரி, சொல்லப்பா. எங்க ஊருக்கு பிச்சை எடுக்க வந்தாரு ஒரு சாமியார். சரி, காலையில இருந்து பிச்சை எடுக்கிறாரு யாருமே பிச்சை போடல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே பசி மயக்கம். சரி, எங்கடா நமக்கு பிச்சை யாரும் போடல, சாப்பாடு நமக்கு யாரும் போடல. ஊரு ஃபுல்லா கேட்டாச்சு, யாரும் போடல. காட்டு ஓரமா ஒரு காட்டு ஓரமா ஒரு குடிசை ஒண்ணு இருந்துச்சு. மேட்டாங்காட்டு ஓரமா ஒரு குடிசை இருந்துச்சு. சரி, அந்த குடிசைக்காச்சும் போய் ஏதோ நம்ம பசிக்கு ஏதோ கேட்டு வாங்கி தின்னு போடலாம் அப்படின்னு சொல்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அலைஞ்சு சாயந்தரமா போய் அந்த வீட்டுல ஒரே ஒரு அம்மா தான் இருந்துச்சு, அந்த சாமியார். ஆமா, அந்த சாமியார் போய் அந்த அம்மா கிட்ட, அம்மணி காலையில இருந்து பிச்சை எடுக்கிறேன், ஆமா, எனக்கு யாரும் தர்மம் பண்ணல, சரி, பசி உயிர் போகுதுமா, ஏதோ தானம் பண்ணுமா அப்படின்னு கேட்க, சரி, அந்த அம்மா இருந்துகிட்டு, அடாடா எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல ஏதோ நீசு தண்ணி தான் இருக்குது, அதுக்கு இது ஊத்துற பழைய சாப்பாடு தான் இருக்குது, அதை தின்னுபுட்டு போ சாமியாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு. சரி, இந்த சாமியார் என்ன பண்ணாரு? பசிக்கு ஒண்ணு பண்ண முடியல, வேற நாம என்ன சுடு சோறு கேட்ட இப்ப வாங்கி திங்க முடியும்? பசிக்கு ஏதோ பசி ஆத்தனா சரி அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் கொண்டு வந்து பழைய சோறு ஊத்துச்சு. சரி, இந்த சாமியார் வாங்கி தின்னுபுட்டு கலப்புண்ட விடல. கலப்பு சரியா விடல, கலப்பு தீரல இன்னும். ஆமா, ஒண்ணு முடியல அந்த சாமியார்னால. சரி, அந்த சாமியார் என்ன பண்ணாரு? அந்த காலையில இருந்து அலைஞ்சதுக்கும் அந்த பழைய சோத்து தின்னதுக்கும் அடாடாடா தூக்கம்னா தூக்கம். பழைய சாப்பாடு சாப்பிடுறது சாமியாரும் தூக்கம் வந்துருச்சு. சரி, அந்த அம்மா கிட்ட கேக்குறாரு, என்னன்னு? அம்மணி இன்னைக்கு ஒரு நைட்டு உங்க வீட்டு தின்ன மேலேயே நான் படுத்துக்கிறேன், இந்த ஓட்ட தின்ன மேலேயே படுத்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு இடம் விடுமா அப்படின்னு அந்த அம்மாவை கேட்க. சரி, இந்த சாமியாரு படுத்துக்கிட்டாரு. அந்த அம்மா என்ன நினைச்சு, சரி நம்மளுக்கு தான் புரசு இல்லையா, யாரும் துணை இல்ல, சரி பாதுகாப்புக்கு படுத்துக்கிட்டுமே, சாமியார் தானே இன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆகி போயிருது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா படுக்க சொல்லிருச்சு. சரி, அந்த சாமியாரும் படுத்துக்கிட்டாரு. இந்த சாமியார்களுக்கு எல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, உள்ள சட்டியும் போடுறது இல்ல, பெரிய வேட்டியும் கட்டுறது இல்ல, ஒரே ஒரு துண்டு மட்டும் தான் கட்டிக்கிறது.
சன்னியாசி தானே இங்க மேலேயும் எதுவும் போடுறது இல்ல. சரி. ஒரே இடுப்புல ஒரே ஒரு துண்டு தான் கட்டி இருந்தாரு. அந்த சாமியார் படுத்து தூங்க தூங்க இப்படி சாமத்துக்கு 2 மணிக்கு இப்படி விசு விசுன்னு காத்து அடிக்க அந்த சாமியாருக்கு தூக்கம்னு சொல்லிக்க முடியல. வந்த காத்து மெதுவாதான் வந்துச்சோ, சூறாவளி காத்தாட்டம் வந்துச்சு குப்புன்னு. விசு விசுன்னு காத்து அடிக்குது. விசு விசுன்னு காத்து அடிக்க நல்லா பெருங்காத்தா வந்து சாமியார் துண்டு அவுத்துட்டு போய் மேல முக்காடு போட்டுச்சு. காத்தோட காத்தா போயிருச்சு. சரி, துண்டு போயிருச்சு. அப்புறம் சாமியாருக்கு தான் அந்த தூக்கம்னு சொல்லிக்க முடியலையே. ஆமா, அந்நேரத்துக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு 4 மணி சுமாருக்கு ஒண்ணுக்கு வந்திருக்கு. சரி. அந்த ஒண்ணுக்கு வந்த சமயத்துல அந்த சாமியார் படுத்து இருந்ததுக்கும் அந்த விசு விசுன்னு காத்து அடிச்சதுக்கும் அந்த சாமியார் கம்பம் கொஞ்சம் கொஞ்சமா நேரா நிக்குது. சரி. அப்படி செங்குத்தா நிக்குது. எல்லாம் கரண்ட் கம்பம் பாரு. கரண்ட் கம்பல்ற அது வேற கம்பம். சரி சரி. அப்புறம் 4 மணி சுமாருக்கு அப்படி செங்குத்தா நிக்குது. இந்த அம்மா கதவை திறந்துட்டு ஒண்ணுக்கு வரலான்னு வந்திருக்குது. வெளியே வந்திருக்குது. சரி. அப்படி சீலையை தூக்கி பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்து பார்த்தா சாமியார் கம்பத்தை பார்த்தது இந்த அம்மாளுக்கு எப்படி இருந்துச்சே தெரியல. உரசல் இல்லாத அதுக்கும் இந்த அம்மாளுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்ன நினைக்குது? சரி, நமக்கு தான் புரசல் இல்ல, ஆபத்துக்கு பாவல்ல, ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்கு வந்த பொம்பளை சீலையை நல்லா தூக்கிட்டு போய் சாமியார் கம்பத்தை மேல அந்நேரத்துக்கு 4 மணிக்கு நல்லா வெதுன்னு வச்சு இறக்க சாமியாருக்கு தூக்கம் குப்புன்னு தெரியுதா? ஹரமா, என் கம்பத்தை மீது கும்பத்தை சாய்த்தது சாமியார் கேக்குறாரு. சாமி, நான் தான் அன்னமிட்டவள். அன்னமிட்டவளா? அப்படி என்றால் இன்னும் ஒரு 4 அழுத்துக்கொள் அரோகரா அப்படின்னு சொன்னாரு. ஒரு வச்சு அழுத்து அன்னைக்கு கதை அப்படி ஆகி போச்சு. வச்சு அழுத்தினதோட பூந்து ஓடி போயிட்டு விட்டுருந்தா போட்டு மெதின்னு வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சாமியார் இந்த சாமியாரே இருப்பாரா? இந்த சாமியார் என்றா சண்டால நல்லா உத்து பாடுறாடே. பார்த்தா அந்த மாதிரி தெரியுதா உனக்கு? எனக்கு என்ன தெரியும், நீ பண்ணாலும் பண்ணிருப்ப. சாமி கம்பத்துக்கு போறேன். சூடா இருந்துச்சு. சரி சொல்லுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.